Hi friends, welcome to my Deepshali's Kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's Kitchenல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். மிக்சர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடுறதுன்றது வேற லெவல்ல இருக்கும். நம்ம சிம்பிளா ஜவ்வரிசியும் அதுக்கு அப்புறமா அவலும் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மிக்சர் தான் ரெடி பண்ண போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமா செலவாகும். நீங்க ஜவ்வரிசியும் அவளும் நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் அதிகமாவே எடுக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா இதை எண்ணெயில போடாம இந்த மாதிரி ஒரு ஜல்லாடை கம்பி வச்சுக்கோங்க. அதுல நம்ம கொட்டி எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும், தீஞ்சிரும். அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல கொட்டி வச்சிருங்க. அப்போ எக்ஸஸ் ஆயில் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க வறுத்துக்குங்க. ஒரே டைம் மொத்தமா போட்டீங்கன்னா எண்ணெய் அதிகமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்குங்க. அதே மாதிரி அவளும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க. நான் சொல்ற எல்லா அளவுமே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி ஒரு 5 டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறமா அவள் ஒரு 5 டேபிள் ஸ்பூனும் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எண்ணெயில வறுத்துக்குங்க. வேர்க்கடலுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் எல்லா இடத்துலயும் ஈவனா நம்மளுக்கு ஃப்ரை ஆகும். அப்படியே வச்சிங்கன்னா ஒரு இடம் மட்டும் கீழே மட்டுமே ஃப்ரை ஆயிடும், மேலே ஃப்ரை ஆகாது. அதே மாதிரி முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் இதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். திராட்சை போட்ட உடனே நம்மளுக்கு கலர் சீக்கிரமா சேஞ்ச் ஆயிடும், சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். திராட்சை ரொம்ப நேரம் நீங்க வறுக்க வேண்டாம். லைட்டா வச்சுட்டு டக்குன்னு எடுத்தீங்கனாலே போதும். இப்போ பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவை நான் ஸ்லைஸ்டா சைடா ஸ்லைஸ்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா நம்ம போடும்போது எண்ணெயில வைக்கும்போது வெடிக்கும். ஸோ எண்ணெயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. ஜல்லாடி ஒரே டைமா வச்சிங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். கொஞ்சம் கரண்டி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிக்காது. அதே மாதிரி பச்சை மிளகா நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர்ல வரணும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இதை எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாசனையும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்ல சட்டுன்னு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது செஞ்சிடலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவினிங் டைம்ல சட்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், வீட்டில் அவுல் தான் இருக்கு, ஜவ்வரிசி தான் இருக்குன்னும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வெளியே வாங்கணும் நம்ம அவசியமே கிடையாது. வீட்டில் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நல்ல ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கு ஆரோக்கியமா நல்ல எண்ணெயில நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நான் கையில உடைச்சு காட்டுறேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இது நீங்க காத்து போகாத ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 நாளைக்கு இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க முதற்கொண்டு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.